தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழக சட்டசபை நடந்துகிட்ருக்கு. இப்போ எப்போவுமே ஒரு தமிழக சட்டசபையில் பார்த்திங்கன்னா கடந்த 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக அப்படின்றத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தாவைக்கு வந்து இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நல்ல விஷயம், ஒரு மாற்றம் வர வேண்டிய விஷயம், நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு மாற்றம் எதில் வந்திருக்குங்கிறத எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு இது தமிழக சட்டசபையாக இல்லை கிறித்துவ சபையாக மாறிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. ஒரு நிதியமைச்சர் வந்து நிதி அறிக்கையை படிக்கிறார். அவருடைய மத நம்பிக்கை, அவர் அந்த மாலை எடுத்துகிட்டு வர்றாரு, அதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. அது அவரோட நம்பிக்கை, அதெல்லாம் நம்ம அது தனி மனித விஷயம், அது யாருமே வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஆனால் தமிழர் தப்பாக படித்தார். அதுக்கு கடைநல்லூர் எம்எல்ஏ அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்கள், நீங்கள் வந்து தமிழில் நிறைய தப்பு பண்ணுறீங்க, அடுத்த முறை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கொஞ்சம் தெளிவாக படிங்க, நல்லபடியாக படிங்கன்னு சொன்னதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது பிரச்சனை முடிஞ்சுது. உடனே என்னங்கிறாரு, எனக்கு பைபிள் அன்பு மொழி கற்றுக் கொடுத்துருக்கு, தமிழ் மொழியில் இல்லாதெல்லாம் கூட அதில் இருக்குது. நீ எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு சட்டசபையில் இருக்க, நீ என்ன சொல்லணும்? அது தமிழ்நாடு சட்டசபையில் நின்றுட்டு தமிழ் மொழியை இது பண்ணி டவுன் பண்ணிவிட்டு அன்பு மொழி வந்து எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்து. பைபிள் இங்கே யாருமே தப்பு சொல்ல, எங்கள் தமிழுக்கு மேலே தான் மற்ற எல்லாமே. தமிழக சட்டசபையில் எந்த மதத்துக்குமான இடமும் கிடையாது. உங்கள் தாவைக்கையில் என்ன சொல்லியிருக்கீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கீங்க. அது எங்கிருந்து வந்துச்சு? தமிழ் மொழியில் தான் வந்துச்சு. நீங்கள் பைபிள் வந்து வாசகம் எடுத்து போட வேண்டியதானே? தமிழக சட்டசபையில் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம், எந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது அமைச்சர் மரியம் வில்சன் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த நாளே வந்து ஒரு சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் பேச வருவோம், தமிழர் மன்னிப்பு கேட்க கூட இல்லை, சமாளிச்சுட்டு போகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? தமிழ் மொழி இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காரு. எதிர்க்கட்சி திமுக இதை கையில் எடுத்துருக்கணும். எனக்கு திமுக எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வருது நம்ம சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, ஜேசிடி பிரபார் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அவர் தன்னுடைய ஒரு மதத்தின் அடிப்படையில் இருக்கார், அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நானும் அதை மறுபடியும் மறுக்கலை, அது எல்லாமே தனிப்பட்ட நபரோட விருப்பம். ஒரு நிகழ்ச்சியில் போய் உட்காந்துட்டு நாங்கள் பைபிள் படி நடந்தனால தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிறார். இவர் ஒரு சட்டசபையின் தலைவர், 234 ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், 8 கோடி தமிழ் மக்கள் வாக்களித்து அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தமிழக சட்டசபையின் தலைவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பைபிள் படி நடந்துக்கிட்டதுனால தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் எப்போ சார் சொல்லியிருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? நாங்கள் பைபிள் படி தான் நடப்போம், நாங்கள் பைபிள் படி நடப்பதால் எங்களுக்கு இயேசு வந்து எங்களுக்கு சட்டசபையில் வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்குங்களா? நீங்கள் விஜயும் கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். நீங்கள் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க தெரிஞ்சதுன்னா. தமிழகத்தில் எப்போவுமே எந்த மதத்துக்குமே இடம் கிடையாது. அதை நல்ல விஷயம் புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சட்டமன்ற தலைவர், சட்டமன்றத்திலேயே நடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர், பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் எல்லாமே தனிப்பட்ட விஷயமாக இருக்கணும். ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு மதத்தை உயர்த்தி பேசுவது என்பது ரொம்பவே மாறி போயிடும். அது உங்கள் கட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் எதிராக வந்து நிற்கும். பார்த்து பேசணும் சபாநாயகர் அவர்களே.